விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் சூரிய பகவான் தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றது. சூரிய பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் கன்னியா ராசி லாபஸ்தானத்தில் ராசியாக வரக்கூடிய அற்புதமான மாதம். தனஸ்தானம், இந்த தனசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. மாதம் பிறக்கப்படக்கூடிய ராசி லாபஸ்தானாதிபதி புதனுடைய ராசி. மாதம் பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம். மாதம் பிறக்கப்படக்கூடிய லக்னம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய லக்னம். மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய மாதம் தானுங்க இந்த ஏப்ரல் மாதம். பொதுவாக இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாத தொடக்கத்தில் 1ஆம் தேதியே பயிற்சி அடைகிறாரு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு. அப்போது புத்திரஸ்தானத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் புத்திரஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாத்தியத்துக்கு மீனத்துக்கு குரு பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதத்தில் வராரு. அப்போ சூரிய பகவானோட சேரும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். இதுலேயே நமக்கு 3 மாற்றங்கள் வரப்போகுதுங்க. காசு பணத்தை இழந்துட்டனுங்க, ஒருத்தனுக்கு கடனாக கொடுத்தேன் ஓடி போயிட்டான், ஆன்லைனில் காசு பணம் போட்டேன் வரல, காசு பணம் பறி கொடுத்து மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம். போன காசு பணம் வந்துருன்ட்டா இல்லை, போன காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இது. நீங்கள் சம்பாரித்து தான் அழிச்சிதிங்க. உங்கள் அப்பன் சம்பாரித்து கொடுத்ததோ தாத்தன் சம்பாரித்து கொடுத்ததோ நீங்கள் அழிக்கலை. உங்களுடைய மன அழுத்தம் இதுக்கு முன்னுக்கு இருந்தது, அது நியாயம்தான். ஆனால் இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் இழந்ததை மீட்கிறதுக்கு உண்டான நேரம், மீண்டும் உருவாக்கிக்கிறதுக்கான நேரம். ஒரு செயல் செய்யாதவங்களுக்கு தான் அந்த செயல் பெருசு, ஒரு செயல் செய்தவருக்கு அது பெருசு கிடையாது இல்லையா? விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக வரக்கூடியது ஏப்ரல் மாதம். 1ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு நல்ல நேர காலங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 2 யோகம் இருக்குது. ஏப்ரல் 1லிருந்து 14 வரைக்கும் சூரிய மங்கள யோகம். தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட செவ்வாய் சேர்ந்து புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கறதே பிரமாதமான நேரம் இது. அதுவும் 6ஆம் தேதியிலிருந்து சொல்லும்போதே எனக்கு உடம்பு செலுக்குதுங்க. லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் ஒரே பாவகம். அப்போ நமக்கு புதனாதித்ய யோகம். இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் லாபஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் தான் இந்த மாத தொடக்கத்திலேயே இருக்கார். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரம் ரேவதி நட்சத்திரம் 1 பாதத்தில் தான் சூரியன் வர்றார். அப்போ 6ஆம் தேதி இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்துருவார். அப்போ நமக்கு முழுமையான புதனாதித்ய யோகம். சில பேர் சொல்லலாம், சார் புதன் நீச்சம் சார், அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுங்க சார். கிரகங்கள் ஆட்சியாக இருக்கிறாங்க, உச்சமாக இருக்கிறாங்க, நீச்சமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எந்த இடத்துல இருக்குது, யாரை பார்க்குறாங்க, யாரோட சேர்றாங்க, இல்லை யாருடைய சாரத்தில் இருக்கிறாங்க, அதுதான் முக்கியம் இல்லையா? லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் இணைந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 11வது பாவக லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. இதனால் தொழில் நிமித்தமாக நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பை இழந்துட்டேனுங்க, 10 வருஷம் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துட்டு இருந்தேனுங்க, நாயா பேயா நான் அந்த வேலையில் இருந்தேனுங்க, எப்படி நாயா பேயா அந்த வேலையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, இது என்ன ஒரு மாதிரியாக சொல்கிறாருன்ட்டு. நான் வழக்கமான வார்த்தைகள் தான் சொல்கிறேனுங்க. ஒரு வேலையில் அவ்வளோ கஷ்டப்படுவோம் இல்லைங்களா, ராவும் பகலுமா நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் நாயா பேயா அதில் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்ற வார்த்தைகள்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதுதான் என் வாயில் வந்ததே தவிர தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அவ்வளோ நான் எஃபைட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலையிலிருந்து என்னை நீக்கிட்டாங்க அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பு உருவாயிடும். ஏப்ரல் மாதம் 6 தேதியிலிருந்து
அதில் மாற்று கருத்து இல்லை சாமி, கட்டாயம் நடக்கும். உங்களுடைய படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், சில பேருக்கு படிப்பறிவு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். படிப்பு துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓடுறதுக்குன்னா எங்கிட்டு ஓடுறதுக்கு? தொழிலில் ஓடுறதுக்கு. இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுனால தானே ஒருத்தர் சாதிச்சிருப்பாங்க. நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வேணும்ல. அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தருணம் தானுங்க ஏப்ரல் மாதம் 6லிருந்து 14 வரை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி சூரியன் செவ்வாவுடன் சேரும்போது இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கும். 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளாரையே வழக்கு பிரச்சனை, மண் மனையில் பிரச்சனை, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான சங்கடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார. சரியா? இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம், அதாவது 2வது பாத்தியத்துக்கு அதிபதி 8வது பாத்தியத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அந்த 2வது பாத்தியம் சொல்லக்கூடிய அந்த குருவை செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். அப்போது குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4வது பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 10 வருடமாகுது, 12 வருடமாகுது, 16 வருடமாகுது, குழந்தை பாக்கியம் இல்லை சாமி, என் சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா வைத்தியம் நான் பண்ணிட்டேனுங்க, எல்லா கோயிலுக்குள்ளும் போயிட்டேனுங்க, இது வரைக்கும் நல்லது நடக்கலைன்னா புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், செவ்வாய், சனி, அதுபோக நமக்கு புதன், இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் நமக்கு சாதகமான மனநிலையில் இருக்கிறதுனால, சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு. 6 கூடிய கிரகம் செவ்வாய் தானே. 6வது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிக்கும் காரணம் அந்த 6வது பாத்தியம்தான். நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கான கிரகம் அதுதான். அதே மாதிரி நம்ம மனசாலுடைய அந்த சத்துருன்னு சொல்லக்கூடிய இடமும் அதுதான். அந்த கிரகம் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துடுறாரு, குரு பகவானுடைய சாரத்துக்கு வந்துடுறாரு, குரு பகவானை பார்க்கிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு நிறைவாக இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியம் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நேரத்தில் ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னாலும் உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கான சூழல், குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பெருசாக இந்த இரும்பு தொழில் பெருசாக கை கொடுத்துருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த 4வது பாத்தியம் 3வது பாத்தியத்துக்கு அதிபதி சனி. அந்த சனி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் செவ்வாவுடன் சேர்றாரு. அப்போ நமக்கு சூரிய மங்கள யோகமும் இருக்குது, புதனாதித்ய யோகமும் இருக்குது. அப்போ அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கம் குறைஞ்சிரும். அப்படி இருக்கையில் வாகனம் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி, அல்லது வாகன தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இரும்பு இயந்திர தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் மேலுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும். மாற்று கருத்து இல்லை. சில பேர் சித்திரை மாதம் பிறந்த உடனே, அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிளான் பண்ணியிருந்திருப்பீங்க, அதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அவன் 6ல் மறைகிறாரு. 6ல் மறையும் பொழுது நீங்கள் அது செயல்படுத்துறது தொழில் நிமித்தமாக நீங்கள் ஆரம்பிக்கிறது நல்லது கிடையாது. 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்கிடுங்க. இல்லை 14 தேதியிலிருந்து 30 தேதி வரை வேண்டாம். அந்த சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு வந்துடுவார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி பார்வை உங்கள் ராசி மேலே படும். அந்த நேரத்தில் ஆரம்பிங்க, பிரமாதமாக இருக்கும். ஒரு செயல் செய்கிறோம்னா நம்ம மனசால் ஒரு செயல் பார்க்குறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அதை நம்ம செஞ்சுக்கணுன்ற ஆசை மனசுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு செய்ய முடியலையன்ற ஆதங்கம் இருக்கும். ஆனால் அதுக்கான பிராப்தம் வேணும், பார்த்துக்கிடுங்க. நினச்ச நேரத்தில் கல்யாணமும் பண்ண முடியாது, நினச்ச நேரத்தில் குழந்தையும் பெற்றுக்க முடியாது, நினச்ச நேரத்தில் ஒரு செயல் செய்யவும் முடியாது. எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் தேவை இல்லையா? நான் உங்கள் கண்ணில் படுறேன் அப்படின்னா
உங்கள் கண்ணில் படணுன்ற ஒரு பிரார்த்தனை எனக்கு இருக்கணும், இல்லை நீங்கள் என்ன நீங்கள் பார்க்கணுன்ற பிரார்த்தனை, ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு சம்திங் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அந்த செயல் செய்கிறதுக்கான சூழல் இருக்கான்றது பார்த்து செய்யுங்க. நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானாதிபதியுடைய நிலை நல்லா இருக்கணும். திருமணம் பண்ணுறீங்கன்னா திருமண ஸ்தானாதிபதியுடைய நிலை நல்லா இருக்கணும். குழந்தை பாக்கியம் உருவாகுது, இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக நான் வைத்தியம் பண்ணுறேனுங்கன்னா அப்படி அந்த அமைப்பு நல்லா இருக்கணும். அது பார்க்காம செய்கிறதுனால தான் ஃபெயிலரு, தோல்வி. சூடு கண்ட பூனை அடுப்படியில் சேராது இல்லையா? ஒரு முறை நம்ம சங்கடப்பட்டுட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதன் பிறகு நேரம் நல்லாவே இருந்தாலும் நாம் மீண்டும் அதை செய்கிறதுக்கு மனசு வராது, மறுபடியும் தோல்வி அடைஞ்சிருமா அப்படின்ற பயத்தில். அதனாலவே தகுதி இருந்தும் அடுத்த லெவலுக்கு போகாமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க பயத்தில். அதனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து 14ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொழில் நிமித்தமாக ஒரு வேலை வேண்டாம், தொழில் நிமித்தமாக ஒரு செயல் செய்ய வேண்டாம். தொழில் ஆரம்பிக்கிறது மட்டும் 30 தேதிக்கு மேற்கொண்டு கண்ணு மூடிட்டு பண்ணுங்க, பிரமாதமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆடி பட்டம் தேடி விதைக்கணுன்ட்டு, அந்த மாதிரி பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்லக்கூடிய மாதிரி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 30 தேதியிலிருந்து 15 நாள் மிக 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 பிரமாதமான ஒரு தருணமாக இருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக. ஆக வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி மாற்றங்கள் வரக்கூடிய மாதம் தானுங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த 20ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் திருமண ஸ்தானத்துக்கு 20ஆம் தேதி வராரு, நம்ம ராசியை பார்க்கிறார். தீராத திருமண தடை தீரும். திருமணம் பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறாங்க, இணைவாங்க, நிரந்தரமாக பிரிஞ்சு போயிட்டாங்க, மறுமணத்துக்கு போராடிட்டு இருக்கிறோம், நடக்கும். இது எல்லாமே நமக்கு 20ஆம் தேதியிலிருந்து. என்ன ஆதாரம், என்ன காரணம்னா திருமண ஸ்தானாதிபதி திருமண காரகன் சுக்கிரனா வரக்கூடிய 2 ராசி, ஒன்று மேச ராசிக்கு, இன்னொன்று இந்த விருச்சிக ராசிக்கு. அப்போது உங்களுடைய திருமண ஸ்தானாதிபதி திருமணக்காரங்க உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு. இதனால் அந்த மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், மன அழுத்தம் இதெல்லாம் சரியாகும். சரிங்களா? இந்த பதிவு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், சொல்லக்கூடிய பதிவு மாற்றம் கொடுக்க போகிறதில்லை, சொல்லக்கூடிய அந்த பலன் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி வாழ்நாள் முழுமையாக வரக்கூடிய பலன், அதாவது நம்ம பிறப்புலேருந்து போய் சேர்ற வரைக்கும் என்னென்ன தசை வருது, என்னென்ன பலன் வருது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு கோட்சார ரீதியாக ஜென்ம ரீதியாக எல்லா விதமான பலனும் இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன். சார் இது உண்மையா, இதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துருமா? 100% நான் சொல்கிறேன், அதில் ஒரு 20% நடந்தால் போதாதா சார், மீதி 80% நடக்கலைனா? ஐயா நம்பிக்கை தான். இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன் நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் செக் பண்ணுங்கள், யார்கிட்ட வேணாலும் பாருங்கள். நான் அதாவது இது பாரம்பரிய முறையில் பழைய என் வயசுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய புத்தகங்களெல்லாம் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட நான் ஒரு 25 வருஷமாக நான் ஜோதிடம் பார்த்துட்ருக்கிறேனுங்க. ஜோதிட குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். 6 தலைமுறையாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நிறைய விஷயங்கள் ஆய்வு செய்து இந்த ஜாதக புத்தகத்தை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒருத்தருடைய ஜாதக புத்தகம், கிட்டத்தட்ட 115 பேப்பர் இருக்கும். 3/4 கிலோ வருங்க, ஒரு நோட்டே 3/4 கிலோ வரும். இது ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இது என்னால் செய்து கொடுக்க முடியும். இது காசு பணத்துக்காக நான் செய்யக்கூடிய செயல் கிடையாது, என்னுடைய தொழில் நிமித்தமாக மரியாதைக்காக செய்யக்கூடிய ஒரு செயல். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க, சரியா? அதுக்கு நான் சும்மா கொடுக்க போகிறதில்ல, அதுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்திருக்கிறேனுங்க, சரியா? தேவைப்படுறவங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்கள் புக் பண்ணி செஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன்.